வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி உங்ககிட்ட டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் நேத்தி நான் சொல்லிட்டு வந்தேன்ல, அதில் வந்து இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் வந்து சரியானபடி சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அது நிறைய பேர் வந்து அம்மாவை நல்லா ஓட்டுறீங்க, அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியும். அம்மா வந்து இப்போ எங்களை மாதிரி டைப்பு. ஏன்னா 17 வயசுல எங்க கூட வந்ததுனால எங்களுடைய சாப்பாடு இந்த மாதிரி இது பண்றதுதான் விரும்புவா. ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தான உணவுகளை கொடுப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க எப்பயுமே நல்ல சாப்பாட்டு விஷயத்துல வஞ்சனையே பண்ண மாட்டோம். மற்ற பக்கத்து வீட்டுல சாப்பிட்றத பார்த்து சின்ன பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்க ரொம்ப ஏங்கும். இப்ப நாங்களாம் சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வந்தாலும் நான் விட மாட்டேங்க. உட்காரு போடு எங்க வீட்டுக்காரு கூட அப்படி இப்படிம்பா பொறிப்பா, சின்ன பிள்ளைங்க தானே இருக்கிறத கொஞ்சம் பகிர்ந்தீங்களாண்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க நாக்க தொங்க போட்டு ஏக்கமா தான் வருதுங்க. 5 வயசு 6 வயசு 7 வயசு பிள்ளைங்க தெய்வத்துக்கு சமமானவங்க. அவங்களுக்கு கள்ளம் கப்பட சூது கப்பட அந்த 9 விஷயமும் அவங்கள கிட்ட ஒண்ணுமே இல்லை, மழை. அதனால அந்த மாதிரி. அதனால அம்மா அதை வந்து கோச்சிக்க மாட்டா. அப்ப சரின்ட்டு நான் அந்த காசு அந்த 500 ரூபா அந்த ஆள் வந்து போனஸ் கொடுத்தான்ல, எல்லாத்துக்கும் 500 ரூபா. இவனுங்க எதுக்கு எவனாவது கேட்டுருந்தா அவன் கண்டிப்பா தருவான். அவன் அந்த மாதிரி 1 நம்பர் கோலவன். அவனுக்கு என்ன பயம், நம்ம ரோட்ல எங்கேயாவது போகும்போது நம்மள வழிமறிச்சு ஏதாவது அட்டிக்கிட்டி போட்டுருவானுங்க அப்படிங்கிற பயம்லாம் அவனுக்கு நிறைய இருக்கு. நான் வந்து என்ன இது அப்படின்னா, நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் அப்ப நீ என்ன வேலைக்கு சேர்த்துறப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி 1 மாசத்துக்கு போனஸ் தருவேன்னு சொன்னீங்கல்ல, 1 மாசத்துக்கு போனஸ் ஆயிட்டு இதான் 1 மாசத்துக்கு போனஸா, அந்த காசெல்லாம் வேற வாங்கிக்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த காசுல இது வரைக்கும் தோராயமா கணக்கு போட்டு எனக்கு ஒரு பாகம் வரணும். அந்த சாக்லேட் காசுல அதுல வரணும். 1 மாசத்துக்கு போனஸும் வரணும். இல்ல அப்படின்னு வச்சுக்க, நான் யாருங்கிறத நீ நாளைக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய் இப்படி போட்டே விட்டாங்க. போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மனசே தெரியல. வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல உட்காந்துட்டே இருந்தேன். ஆனா வீட்டுல துணி மணி பட்டாசு, வீட்டுக்கு பலகாரத்துக்கு வெட்டி இது அப்பெல்லாம் வந்து எண்ணெய் தட்டி வச்சு பலகாரம் பண்ணுவோம். இப்ப யாருமே வந்து தீபாவளிக்கு வந்து பலகாரம் பண்ணது இல்லைங்க. கடையில போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை தின்ன 4 நாள்ல ஒருத்தருக்கு சளி, ஒருத்தருக்கு காய்ச்சல், ஒருத்தருக்கு வயிறு உப்பல், இந்த மாதிரியான வருது. வீட்டுலதான் அப்ப பலகாரம் போடுவோம். 4 பலகாரம் சுடுவோம். சொய்யா, முறுக்கு, அதிர்சத்துக்குலாம் மாவு இது பண்ணி அதிர்சம், அப்புறம் மெதுவடை காலையில வச்சு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி போடுவோம். மீதி இந்த 3 பலகாரத்து 2 பலகாரத்தையும் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு வச்சிருக்கலாம். பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் இந்த பலகாரங்களை வச்சு கொடுக்குறது இது ஒரு பழக்கம். நம்ம தமிழர்கள் இதுல எல்லாரும் இதுல இருந்துச்சு. இப்ப காலப்போக்கில் மாறி போய் ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. ஸ்வீட்டை யாருமே விரும்பி இப்பெல்லாம் சாப்பிட்றதே இல்லைங்க. இது 100க்கு 100 உண்மை. அந்த கலாச்சாரமே மாறி போயிடுச்சு. விடிய காலம் 5 மணிக்கே எடுத்துட்டு நல்லா தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே பட்டாசும் எண்ணெய் வச்சுக்கிட்டு பட்டாசு போய் வெடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெடிச்சிட்டு திருப்பி வந்து அப்புறம் தான் தண்ணி ஊற்றிக்கிறது, குளிச்சுட்டு வீட்டுல துணிமணி எல்லாத்தையும் வச்சு எல்லா துணிமணிக்கும் இந்த காலர் கிட்ட மஞ்சள், இந்த பேண்ட் எல்லாம் மஞ்சள், டவுசர் பிள்ளைங்களுக்கு அதுல எல்லாம் எல்லா துணியிலையும் மஞ்சள் வைக்கணும். இது நம்ம கலாச்சாரம். மஞ்சள் வச்சு அதை வந்து பெரிய தலைவாழையில போட்டு அதுல இந்த துணிமணி எல்லாத்தையும் வச்சு லட்டு எல்லாம் வச்சு நம்ம வீட்டுல என்ன செஞ்சோமோ அந்த இதெல்லாம் பலகாரத்தை எல்லாம் அதில் வச்சு அந்த வடை கிட்ட எல்லாம் வச்சு காலையில துணிமணி எல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். விளக்கு பொருத்தி தீப திருநாள் விளக்கு பொருத்தி முடியும். இதுதான் பழக்கம். அந்த பழக்கத்தை நாங்கள் இன்னைக்கு வரைக்குமே கடைபிடிக்கிறோம். நிறைய இடத்துல அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டாங்க, அந்த இதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி விடிஞ்சா தீபாவளி காலையில எழுந்திரிச்சு காலையில எண்ணெய் கண்ணெல்லாம் வச்சுட்டு குளிச்சு கிழிச்சு எல்லாம் முடிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டோம். காலைல வந்து 6ல இருந்து 7க்குள்ளார சாமியை கும்பிட்டுருவோம். எப்பயுமே பிள்ளைங்களாம் எந்திரிச்சு தூங்கவே மாட்டாங்க. சரியா காலையில எந்திரிச்சு கும்பிட்டு பட்டாசு வெடிக்கணும்ல, எல்லாம் பட்டாசு வெடிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், காலைல குளிச்சு கிழிச்சிட்டு சம்பு கறியெல்லாம் எடுத்து வந்து குடிச்சிட்டேன். நீ வந்து சமைச்சிட்டு நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னு. ஏங்க அங்க போய் தகராறு பண்ணாதீங்க அப்படின்னு நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு சம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு சைக்கிள் எடுத்துட்டு நேராக போனா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறான் அவன் பிள்ளைங்களோட சேர்ந்து. எல்லாம் மெத்த மேல வீடு, கீழே அந்த பெரிய இது எல்லாம் சொந்த இடம். அதனால கோடீஸ்வரன் அங்கிருந்து போனேன். போய் கீழே சைக்கிள் நிறுத்தமே சார் அப்படின்னு கூப்பிட்டதே ஒரு ஆக்ரோஷமா கூப்பிட்டேன். அப்படி என்னங்க அப்படின்னா, என்னங்கன்னா வாங்க இங்க அப்படின்னா வந்தா ஒருன்னு என்ன ஆச்சு நான் சொல்லிட்டு போனது என்ன இது வளர்றான். இங்க பாருங்க, நான் நீங்க எல்லாத்துக்கும் இந்த ஏமாத்து வேலைலாம் நடக்காது. நான் யாருங்கிறது உங்க இப்ப நான் போகவே மாட்டேன். இல்ல இந்த பைக்கு தள்ளிட்டு போயிடுவேன். அப்படி இப்படி நான் ஒரு பைக் வச்சிருந்தாங்களா புதுசா, அதை தள்ளிட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை, எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒரு முடிவோட தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நீ மட்டும் இல்லைன்னு இன்னைக்கு சொல்லி பாரு, நீ என்ன ஆவறங்கிறத பாரு அப்படின்னு பயந்து போயிட்டாங்க. வேர்த்து போச்சுங்க அவனுக்கு. கொஞ்சம் இருங்க, ஏங்க இப்படி கோச்சிக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க வீட்டு பக்கத்துலயே மூடின கடையில அந்த படிக்கட்டு அதில் உட்காந்துக்கிட்டேன்.
சின்ன சின்ன பசங்களாம் அந்த பக்கம் குடியிருக்கிறவங்களாம் வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. எல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தான். வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணியிருப்பான்ட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு வந்தான். வந்ததும் நாங்கள் இதில் 4000 ரூபா இருக்குது அப்படின்னா. 4000 கொடுத்தா அந்த காசு நான் ஏங்க அது நான் எப்பவுமே அது வேணும் எனக்கு. நீ மற்றவங்களுக்கு என்ன வேணாலும் ஏமாத்திக்க, நான் இனிமேட்டு வேலைக்கு வர மாட்டேன் உங்ககிட்ட. ஆனால் அந்த காசு எனக்கு வந்தாகணும். நல்லா புரிஞ்சுக்க. அது நான் வாங்காம இந்த குடி, அது நான் வாங்காம போக மாட்டேன் அப்படின்னா. ஏங்க இதெல்லாம் அராஜகம் நான் பண்ணல, நீ தான் அராஜகம் பண்ற. ஒரு ட்ரிப்பு 900 ரூபா 1000 ரூபான்னு அவன் கம்பெனிக்காரன் காசு கொடுக்குறான். அந்த காசுல இருந்தானே ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு நீ எடுத்துக்கலாம்ல. இவ்வளவு எடுத்து வச்சு நீ அப்படி என்ன நீ கோட்டை கட்டி நீ மட்டும் குறைக்கணும், நாங்க உனக்கு வேலை செஞ்சுட்டு எங்க ரத்தத்தை உறிஞ்சி கொடுப்பிய நீ அப்படின்னு நானா ஒரு முடிவா தாங்க போயிருந்தேன். உறிஞ்சி கொடுப்பிய நீ இந்த வேலைக்கு வச்சுக்காத வறுமை எனக்கு, இல்லைன்னா பிடி காசை பிடி, நாளைக்கு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிப்படுறேன் அந்த கடையை அப்படி. நம்பரு மேலே போயிட்டான். இருங்க வர அப்படின்ட்டு மேலே போனான். மேலே போய் ஒரு 500 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தான். என்னது இது பிச்சையை போடுற 500 ரூபா தர? இது வரைக்கும் மனசாட்சிப்படி சொல்லு, அவங்ககிட்ட மொத்தமாக நீ வந்து நாங்கள் இது வரைக்கும் எத்தனை ட்ரிபிள் லோடு இறக்கிருக்கிறோம், ஒரு 100 தடவையாவது இறக்கிருப்போம் இந்த ஒரு வருஷத்துல. இதில் வந்து 500 ரூபா தான் எனக்கு வந்துருக்குமா பாகம், எனக்கு 500 ரூபா தான் வந்துருக்குமா அப்படின்னா. என்னங்க நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு இன்னொரு 500 ரூபா கொடுத்தான். எனக்கு 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய் எனக்கு வேணாம் நீ புடி அப்படின்னு வேண்டி. ஏங்க அப்படின்னு மனசே வரமாட்டேங்குது. ஐயோ போகுது என் காசு அப்படிங்கிற மாதிரி. என்னங்க நீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க. ஐயோ சும்மா அதே பேசாதியா, உங்கள்கிட்ட நியாயமா பேசினா காசு கிடைக்காது எனக்கு நல்லா தெரியா. அதனாலதான் இன்னைக்கு ஒரு முடிவோட வச்சிருக்கேன். சும்மா பாக்கெட்ல கை விட்டேன். இருங்க அப்படின்னு இன்னொரு 500 ரூபா. ஆனா இதான் நான் இதை வச்சுங்க, நான் இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி கொடுக்கலன்னா. நான் உங்களுக்கு கொடுத்த இந்த 4000 நான் வந்து 8 பேருக்கு நான் கொடுத்து இது பண்ணியிருப்பேன். மொத்தம் 4-5 பேர் தான் வேலை செய்யறோம். 8 பேருக்கு நான் கொடுத்துருப்பேன் தெரியுங்களா அப்படி இப்படின்னா. என்னமோ அழுகுற மாதிரி, என்னமோ அழுகுற எங்க காசை கொடுக்கறதுக்கு நீ இந்த அழுவுற. எவ்வளவு சம்பாதிக்கிற எங்க இதுல நல்லா யோசிச்சு பாரு. ஒருத்தனுக்காவது ஒரு திருப்தி ஒரு குடும்ப செலவுக்கு ஆகிற மாதிரி நீ சம்பளம் தெரியாயா? நீலாம் இப்படி வாரி போய் நாளைக்கு செத்து போனீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற அருணாக்குடியை கூட அறுத்து போட்டு தானே உன்னை புதைப்பாங்க. அப்பெல்லாம் இந்த சொத்து பத்தெல்லாம் எங்க வயிற்றுலாம் அடிச்சு இப்படி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறீங்க. யாரு அனுபவிக்கிறது? உன் முன்னாடி பிள்ளைங்க அனுபவிப்பாங்க நீ நினைச்சிட்டியா? நாசமா போயிடுவாங்க அவங்க, ஜாக்கிரதையாரு அப்படின்ட்டு. சும்மா ஒரு வீர ஆவேசத்தோட இப்ப எவ்வளவு வந்துருச்சு, இதுல ஒரு 1500, இதுல ஒரு 4000, 5500. நான் வந்து போனது வந்து இந்த 4000 ஒரு மாசத்துக்கு போனது வாங்குறதுக்கு தான் போனேன். அங்க போயிருந்தது எனக்கு வெறி கிளம்பி போச்சுங்க. அதெல்லாம் முடியாது, நீ அந்த காசுலையும் கொடுன்னு நான் அந்த இது பண்ணதுனால எனக்கு அது 1500 ரூபாய் எனக்கு லாபங்க. 1500 ரூபாய் வாங்கிட்டு நான் அங்கிருந்து வந்துட்டுனா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு கட்டுந்தான்னு காசு கொடுத்தேன். எல்லாம் 100 ரூபா நோட்டுங்க எல்லாமே அவகிட்ட கொடுத்தேன். என்னங்க அப்படின்னா, என்னங்கன்னா போய் போடுற பொருள் போட்ட பார்த்து காசு வந்துருச்சு. இப்ப அடுத்து தீபாவளி முடிஞ்சு ரெடி பண்றது வேலைக்கு இதே தொல்லையா இருக்கு. 2 முதலாளிங்க தங்கமான முதலாளிங்க கிடைச்சாங்க. 2 முதலாளிங்க கஞ்சமான முதலாளிங்க. அதுலயும் இப்ப நான் சொன்னேன் அந்த 2 முதலாளிகள்ல இந்த 2 முதலாளிகளும் வந்து கணக்கு போட்டு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட்ல வேலை செஞ்சேன் ரொம்ப தங்கமானவங்க. அந்த தங்கமானவங்க கிட்ட சொத்து வந்து இவனுங்க 2 பேர்த்துக்கிட்ட இருக்கிற அளவுக்கு சொத்து இல்லை. இவனுங்க 2 பேர்த்துட்டு இருக்கிற அளவு பாதி தான் இருக்கும். இவனுங்க முக்கியமான சேலத்துல முக்கியமான பீதியில அவ்வளவு பெரிய பில்டிங், இன்னும் நிறைய பில்டிங் வாடகைக்கு விட்டுருக்கானுங்க. அங்கங்க சொத்து ரியல் எஸ்டேட்ல நிறைய வாங்கி போட்டிருக்கானுங்க. அந்த அளவுக்கு சொத்து இருக்குதுங்க. அதுல பாதி தான். ஆனா அவங்க 2 பேர்த்துக்கு மனசு இருந்துச்சு பார்த்தீங்களா, புல் மனசு. ஒரு தொழிலாளியும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. இப்ப நான் அந்த எண்ணெய் கடையில வேலை செஞ்சோம்னா அவர்கிட்ட ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சுங்க. தீபாவளி ஆனா போனஸ் எல்லாம் கொடுத்துருவாரு, ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாரு. அடுத்த நாள் வீட்டுக்கு வாங்க அப்படிம்பாரு. தீபாவளி அன்னைக்கு முடிஞ்ச தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கம்பாரு. நம்ம வந்து குளிச்சு கிழிச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு தீபாவளிக்கு போனோம்னு வச்சுங்க. வீட்டுக்கு போனா நல்ல எனக்குங்க துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு எங்க ஒய்ஃபுக்கு புடவை இதெல்லாம் எடுத்து வச்சு பட்டாசு இதெல்லாம் வச்சு தீபாவளி அன்னைக்கு தான் கொடுப்பாரு. அதை மட்டும் ஒன்று வீட்டில் வாங்கிட்டு வருவோம். அவ்வளோ ஒரு தங்கமான மனசுங்க. நம்ம செஞ்சா நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும் போதாது, நம்மகிட்ட வேலை செய்யணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷங்க. அந்த மாதிரி 2 மனுஷங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி காட்டு பசுங்க ஒன்னாலும் ஒரு காட்டு பையங்க. இப்ப அந்த ஆள் கூட ஒரு ட்ரிப்பு ஒரு குடோன் ஒன்று பெரிய குடோன் வாடகைக்கு பிடிச்சிட்டோம். இன்னொரு குடோன் கொஞ்சம் தூரம், அது எங்களெல்லாம் ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு போய் அந்த குடோனை விளக்கமாத்து எடுத்து பெரிய குடோனுங்க ஒரு ஆளுங்களை வச்சு அவங்க சொன்னாங்க, அண்ணா 1000 ரூபா கொடுங்கண்ணா, இதை கம்ப்ளீட்டா கூட்டி தண்ணி ஊத்தி கழுவி விட்டுறோம், 1000 ரூபா கொடுத்துருங்கண்ணா, ஒட்டரை கிட்டலாம் அடிச்சிடறோம். பெரிய பில்டிங்கு இது குடோனு. 1000 ரூபா கேட்குற 300 ரூபா தரேன், 300 ரூபா தரேன்னா அவனுக்கு எவ்வளோ வரமா? இவங்கிட்ட கஞ்ச பைய அந்த இடத்துலயே வந்து அந்த ஏரியால
இங்க இருந்து போய் இந்த மாதிரி இன்னாரு அப்படின்னு இப்ப நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்ல, இன்னாரு அப்படின்னு பேர் சொன்னோம்னா அவங்ககிட்ட வேலை செய்யற. ஐய அவன் 1ஆம் நம்பர் கஞ்சனாச்ச, அவங்ககிட்ட எப்படியா நீ வேலை செஞ்ச? அவன் இந்த மாதிரி கூலி காசு கூட எங்களுக்கு ஒழுங்கா தர மாட்டாயா? அவனுக்கு லோடு வந்து இறக்கணும்னா அவன் கடைக்குள்ள எவனும் அவன் பேர சொன்னாலும் எவனும் வரமாட்டான். ஆமா, அந்த மாதிரி எப்படி செல்வாக்க வளர்த்து வச்சுக்கிறான் பாருங்க. எங்களை கூட்டிட்டு போயிட்டான். அவனுங்க அவ்வளோக்கு 300 ரூபா கேட்டானுங்கன்னு. அப்புறம் நாங்க இங்க இருந்து போய் மூக்குக்கெல்லாம் துணி கட்டிக்கிட்டு கூட்டுனாங்க. புகங்க அப்படியே பல நாள் பூட்டி வச்சது புகையா இருக்கு. தலையெல்லாம் வெறும் புழுதி, உடம்பு பூரா புழுதி, வேர்த்து விறுவிறுத்து வந்து ஒட்டிக்கிச்சு நல்லா. எல்லாம் எல்லாருமே கருப்பா மூஞ்செல்லாம் அழுக்காயிட்டோம். கம்ப்ளீட்டா கூட்டிட்டு தண்ணியை பிடிச்சி ஒரு டியூப்பை போட்டு தண்ணியை கழுவி பார்த்தா அந்த பக்கம் 3 பேர் விளக்க மாத்திர தண்ணியை தள்ளிட்டு வரானுங்க. தள்ளிட்டு வர முடியலைங்க, அவ்வளோ பெரிய குடோனுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாகி போயிட்டேங்க. எல்லாம் கழுவி விட்டோமா, கழுவி விட்டு அங்கிருந்து அவன் கார் எடுத்துட்டு வந்தான். காரில் தான் உட்காந்துட்டு வந்தோம். ஒரு இடத்துல டீ கடையில் டீ நிறுத்தினான். இப்போ டீ கடையில் போய் விறுவிறுன்னு போய் 2 பஜ்ஜி எடுத்து வச்சு அந்த ஓனர் தின்னுட்டு எங்களை யாராருக்கு டீ வேணும்? டீ குடிக்காம யாராவது இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து டீ குடிக்காமையா இருப்பான். டீ யாராருக்கு வேணும்? ஏங்க உங்களுக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம்னு. இல்லை வேணாங்க அண்ணன், உனக்கு எனக்கு வேணும், உனக்கு எனக்கு வேணும், எனக்கு வேணும்னா 4 பேர் டீ குடிச்சானுங்க. நான் பேசாம இருந்துட்டேன். அப்புறமா நானே காசு கொடுத்து ஒரு டீ. ஏங்க நான் தான் டீ வேணுமான்னு கேட்டேன். அப்புறம் நீங்க இப்ப காசு கொடுத்து என்னங்க நீங்க அப்படின்னு அப்படியே நம்மள கொஞ்சம் அதிகாரம் பண்றான். என்னங்க நீங்க என்னமே பெரிய தாராள பிரபு மாதிரி அப்படி மனசுல வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறா உனக்கு அப்படின்ட்டு 2 பஜ்ஜி வாங்கி அப்படியே ஆளுக்கு 2 பஜ்ஜி தான் வாங்கி பசிக்க பயங்கரமா எல்லாருக்குமே. அவனுங்களுக்கும் தான், ஒருத்தனுக்கு வாங்கி தரலைங்க. சரி நீ எல்லாம் வந்துட்டோம். வந்து வீட்டுக்கு கடைக்கு வந்துட்டோமா. கடையில வந்து கை காலு மூஞ்சி எல்லாம் வெறும் இதா இருக்குது, கருப்பு கட்டி போயிருக்கு. சும்மா அங்க கை கால் கழுவணும். வீட்டுக்கு போற டைரிங் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அங்கிருந்து இவங்களையா அதுக்குள்ளார சும்மா 1/2 மணி நேரம் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்தாங்களேன்னு பார்க்காம இந்த 1/2 மணி நேரம் ஏன் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு இங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்ட்டு மேலே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கே இறங்கி விழுவுன்னு வந்தவன் இங்க வாங்க இந்த இதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் எடுக்குங்கலாம். அப்புறம் அதில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக இருக்கணும். ஆனால் எதுக்கு நான் எடுக்கணும்? நாளை காலையில் வந்து ஏற்ற போறோம்னா நான் சொல்றது செய்ப்பா, அது வரைக்கும் நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களா சும்மா அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லாம் எடுத்து ஏதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா கூட இவன் திருப்தியே அடைய மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு இருந்தோம். சரி ஏதோ இன்னைக்கு அவன் 300 ரூபா கேட்டான். நாங்கள் அவனை விட பிரமாதமா வேலை செஞ்சிருக்கிறோம். ஏதோ ஆளுக்கு ஒரு 100 ரூபா தருவோம் அப்படின்ட்டு அப்படியே காத்துட்டு இருந்தோம். கூப்பிட்டான் 5 பேர் தான் நாங்கள் கருவனை இங்கேருந்து போனோம். அப்பா தரப்போறான்டா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி வெளியே எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். கஷ்டமிச்சான்னு ஏதாவது தருவானா? இல்லை தருவான் அப்படின்னு சில பேர், 2 பேர் அவன் எங்கேயா தரப்போறான் கஞ்சன் அப்படின்னு 3 பேர் இப்படி இருக்குதா. கூப்பிட்டான் உள்ளார இருந்து போனதுமே ஆளுக்கு 20 ரூபா. 5 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா ஆச்சு. ஆளுக்கு 20 ரூபா. உங்களுக்கு எல்லாம் டீ வாங்கி கொடுத்தால சந்தோஷமா அப்படிங்கிறான். 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதில் 2 பேரும் சந்தோஷங்கண்ணா. நான்லாம் எதுவுமே சொல்லல. அவர் எதுவுமே சொல்லாம இருக்காரு அப்படின்னா நான் பேசாம காசு வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு என் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு போற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அது வந்து பேஸ்ட்டு, சாக்லேட்டு, பிஸ்கட்டு, தேன் பாட்டிலு இப்படி எல்லாம் பெரிய அவன் ஏஜென்சி நிறைய இது இருக்கும். நம்ம வீட்டுக்கு போறப்ப நம்மள வந்து அப்படி நின்றுக்குவான் வாசல்கிட்ட. அப்படியே சந்தேகமாவே அப்படி பார்ப்பாங்க. ஏதாவது ஜோப்பில் எடுத்து போட்டு போறானுங்களா, பையில ஏதாவது வச்சிருக்கிறானுங்களா இப்படியே பார்ப்பாங்க. அவமானப்பட்டாங்க அவங்ககிட்ட வேலை செஞ்சு. ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வந்து புறப்படுற நேரம் நல்ல வேலையை வாங்கினான். அன்னைக்கு நிறைய வேலை வாங்கிட்டு வீட்டுக்கு புறப்படுறோம். வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும். நான் சொன்னேன் ஏங்க என்னங்க அப்படி பாக்குறீங்க, பேசாம நீங்க செக்அப் பண்ணிடுங்க ஒவ்வொருத்தரையும். நீங்க தாராளமா செக்அப் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க வாங்க. அப்புறம் கையை நானே பிடிச்சி இங்க பாருங்க ஏதாவது இருக்கா, இந்த பாருங்க என் பையில பாருங்க சாப்பாடு கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் இந்த அதை பார்த்துருந்தா உங்களுக்கு நிம்மதியாச்சு. அப்படியே மனசும் அடிச்சுக்குங்க. ஐயோ என்னடா பண்றது, இவன் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போயிட்டானோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன் நாய்ங்க அவன். சரி அந்த மாதிரி காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள் நம்மளை தூங்கவே விட மாட்டான். மனசு அவ்வளவோ பாதிக்கும். ஆனா மிரட்டம்னா ஒண்ணு கூட்டுருவான் உட்காந்த இடத்துல. அந்த மாதிரி ஆச்சா அப்படியே இடத்துல மாத்தினேன். அடுத்து வந்து இப்ப வேலை தேடும். வேலை முடிஞ்சு போச்சு. வேலை வேணும், என்ன பண்றது? குழந்தைங்க நம்ம வச்சுக்கிறோம். வீட்டுல ஒரு 3-4 ரூபாய் பணம் இருக்குது. அதை வச்சுட்டு தின்னுட்டோம்னா அடுத்து என்ன பண்றது? இது யோசிக்கணும்ல. இப்படியே இருக்குல்ல பார்த்தேன். அடுத்து ஒரு வேலைக்கு
ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணான். அது என்ன வேலைங்கிறத நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. பா.